பேராசை வெங்காய வியாபாரி. ராமாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல சந்திரையா அப்படின்ற வெங்காய வியாபாரி இருந்தாரு. சந்திரையாக்கு 4 ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த நிலத்துல காய்கறியை விளைச்சு பக்கத்துல இருக்கிற கிராமத்துல அதை கொண்டு போய் வித்து அதுல வர காசு மூலமா குடும்பத்தை நடத்திட்டு வராரு. அப்படி ஒரு நாள் சந்திரையா தன்னோட வயல்ல வெங்காயத்தை போட்டாரு. அதே ஊரை சேர்ந்த ராமையா அப்படிங்கிறவரும் தன்னோட நிலத்துல வெங்காயத்தை போட்டாரு. அங்க சுத்தி முத்தி இருக்கிற ஊர்ல வெங்காயம் விளைவிக்கிறவங்க இவங்க 2 பேரும் மட்டும்தான். ஒரு நாள் சந்திரையா தன்னோட வயல்ல வெங்காயத்தை தோண்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கமா மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்த ராமையா சந்திரையாவை பார்த்து, என்ன சந்திரனா, வெங்காயம் நல்லா ஊறி இருக்கு போல இருக்கு. ஏய் ராமையா, இந்த வாட்டி நான் நினைச்சதை விட ரொம்ப அமோகமா வந்திருக்குடா. உன்னோடது எப்படிடா இருக்கு? என்கிட்ட என்ன இருக்கு, எல்லாம் இந்த கடவுளோட செயல். விளைச்சல் மட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன். விளைஞ்ச விளைச்சல கொண்டு போய் மார்க்கெட்ல விக்கணும். இல்லனா நீங்க வரலையா? வரேன்டா வர, நீ போ அப்படின்னு சொன்னான். ராமையாவும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான். சந்திரையா வெங்காயத்தை ஒரு பையில போட்டுக்கிட்டு அந்த பைய தன்னோட தோல்ல தூக்கிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வந்தாரு. அங்க அதுக்கு முன்னாடியே ராமையா உட்கார்ந்துருக்கான். சந்திரையா ராமையாவோட எதிர்க்கவே தன்னோட வெங்காயத்தெல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கான். இத பார்த்த ராமையா, வந்துட்டியா சந்திரனா? ஆமாடா, வரணும்ல. நாம விளைச்ச விளைச்சல நாமளே சாப்பிட முடியுமா என்ன? ஆமாண்ணா. சரி, கிலோ எப்படி நான் விக்கலாம்? கிலோ 30 ரூபாய் சொல்லலாம்டா. சரிண்ணா. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சந்திரையாவோட ஷாப் கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து, அண்ணா, இந்த வெங்காயம் எப்படின்னு கொடுக்குறீங்க? கிலோ 30 ரூபாங்க. சரி, 2 கிலோ கொடுங்க. சரிங்க அப்படின்னு அவருக்கு 2 கிலோ எடை போட்டு கொடுத்தான். அதை வாங்கிக்கிட்டு சந்திரையா கிட்ட காசு கொடுத்துட்டு கஸ்டமர் அங்க இருந்து போயிட்டாரு. இப்படி பாத்துக்கிட்டே இருக்கும்போதே ராமையா சந்திரையாவோட எல்லா வெங்காயமும் வித்து போச்சு. சந்திரையா காசை எண்ணிக்கிட்டே இருக்கான். சந்திரனா, எல்லாம் வித்து போச்சா? அண்ணா, எல்லாமே காலி. நாளைக்கு வரியா? அப்போ வரணும் இல்லனா? கண்டிப்பா வருவேன். சரிண்ணா, அப்ப நாளைக்கு பாக்கலாம், வரேன். இப்படி பேசிட்டு அங்க இருந்து போயிட்டான். அவன் அப்படி போன உடனே சந்திரையா மனசுக்குள்ள, என்னது, நாளைக்கு நீயும் வரியா? இன்னைக்கு கிராக்கி நல்லா போச்சுங்கிறதுனால 2 பேரும் வித்து போச்சு. இந்த மாதிரி நீ தினமும் என்னோட எதிர்க்க உட்கார்ந்து வித்துக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி கிராக்கி வரும்? உன்னை இந்த மார்க்கெட்டுக்குள்ள இந்த வெங்காயத்தை விற்க முடியாம பண்ணணும். அப்போ எல்லா கிராக்கியும் என்கிட்டதான் வரும். அது மட்டும் இல்ல, நான் ஒருத்த மட்டும்தான் இந்த மார்க்கெட்ல விற்பேங்கிறதுனால நான் எவ்வளவு சொன்னாலும் அதை கொடுத்துதான் வாங்குவாங்க. இப்படி நினைச்சுக்கிட்டே தன்னோட ஷோல்டர் மேல தானே தட்டிக்கிட்டு, டேய் சந்திரா, நீ எவ்வளவு சூப்பரா பிளான் போடுறா, சூப்பர் ராணி. ஆனா அந்த மாதிரி நடக்க நான் என்ன பண்ணணும்? இது சும்மா அப்படி வந்துற விஷயம் இல்ல, நல்லா உட்கார்ந்து யோசிக்கணும். அப்படி நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பி வரும்போது வர வழியெல்லாம் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இப்படி யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறதுக்குள்ள இருட்டிடுச்சு. யோசிச்சு யோசிச்சு அவனுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு. உடனே சூப்பர் ஐடியா. உடனே அந்த ராமையாவோட நிலத்துக்கு போய் இந்த வேலைய ஃபர்ஸ்ட் செஞ்சு முடிக்கணும். அதுக்கப்புறம் என்னோட நிலத்துல நான் வெங்காயத்தை விளைவிக்க போறேன். அது எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சுட்டு மார்க்கெட்லயே அந்த வெங்காயம் வராத மாதிரி பண்ண போறேன். வேற வழியே இல்லாம நான் எவ்வளவு சொன்னாலும் அதுதான் கொடுத்து வாங்குவாங்க ஜனங்க. இப்படி நினைச்சுக்கிட்டே அன்னைக்கு நைட்டு ராமையாவோட நிலத்துக்கு வந்தாப்ல. அந்த கட்டைக்கிட்ட நின்னு, இருட்டு இருக்கும் போதே எல்லாத்தையும் தோண்டி எடுத்து என்னோட வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிடுறேன். நானும் 1 வாரத்துக்கு எந்த வெங்காயமும் மார்க்கெட்டுக்கு கொண்டு போக மாட்டேன். அப்போ ஜனங்களுக்கு இந்த வெங்காயம் கிடைக்காம எப்படியாவது சரி வாங்கிதான் ஆகணும்னு நினைப்பாங்க. அவங்க அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது நான் உடனே இந்த மூட்டையை கொண்டு போய் அங்க இறக்கி வச்சு 1 கிலோ 100 ரூபான்னு சொன்னா கூட சரி, கண்ணை முடிக்கிட்டு வாங்கதான் செய்வாங்க. முதல்ல அந்த வேலையை செய்யணும் அப்படி நினைச்சுக்கிட்டு அந்த கட்டு மேல நின்னுக்கிட்டு அங்கே இருந்த பாறையை எடுத்துட்டு போய் வயல்ல போய் எல்லாத்தையும் தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கான். பாத்துக்கிட்டே இருக்கும் போதே அதுக்குள்ள எல்லா வெங்காயத்தையும் தோண்டி தோண்டி பேக் ஃபுல்லா நிரப்பிட்டான். எடுத்த பாறைய அங்கேயே போட்டுட்டு வயல் மொத்தம் சுத்தி முத்தி பாத்துட்டு இடுப்புல கைய வச்சுக்கிட்டு, ஐயோ இடுப்பு போச்சுடா சாமி, முதல்ல இதை எப்படியாவது ஒளிச்சு வச்சிடணும் இப்படி நினைச்சுக்கிட்டு தன்னோட பைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அத வீட்டுக்குள்ள ஒளிச்சுட்டு நாளைக்கு அந்த ராமையோட மூஞ்சிய பாக்கணும், அழுதுகிட்டே இருப்பான். இப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கான். விடிஞ்சிடுச்சு. ராமையா தன்னோட வயல்ல இந்த வெங்காயத்தை யாரோ திருடிட்டாங்கன்னு அங்கேயே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கான். அப்பதான் அங்க வந்த சந்திரையா ராமையாவை பார்த்து, அழுடா அழு, நல்லா அழு அப்படி மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு ராமையா கிட்ட வந்து வெளியே அழுத மாதிரி காமிச்சுக்கிட்டு, என்னாச்சு ராமண்ணா, வயல் முழுக்க பண்ணி நோண்டி வச்ச மாதிரி இப்படி இருக்கு? அதுதான் எனக்கும் புரியல சந்திரண்ணா. நேத்து ராத்திரி ரொம்ப நல்லாதான் இருந்துச்சு. காலையில எந்திரிச்சு பார்த்தா இந்த மாதிரி இருக்கு. ஏதோ பெரிய மந்தைங்க தான் வந்திருக்கு போல இருக்கு.
அழாத, அழுதா போனதெல்லாம் திரும்பி வந்துருமா அப்படின்னு சொன்னான். அதுக்கு ராமையா அழுதுகிட்டே, ஆமாண்ணா, என்ன பண்றது, என் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி இருக்கு. சரி சந்திரண்ணா, நீயாவது உன்ன வயலை நல்லபடியா பாத்துக்கோ. ஐயோ, உனக்கு இந்த மாதிரி ஆனா நான் சும்மா இருப்பேனடா. நான் நைட் இங்கே வந்து படுத்துப்பேன். மார்க்கெட்டுக்கு போறியா? நான் இன்னைக்கு இல்லடா, நாளைக்கு போறேன். நீ ரொம்ப தைரியமா இருனா அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான். அவன் நினைச்ச மாதிரியே அடுத்த நாள் காலையில மார்க்கெட்ல ஜனங்க எல்லாம் வெங்காயத்தை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு பாக்குறதுக்காக வந்திருந்தான். நிறைய பேரு சந்திரயா கிட்ட வந்து வெங்காயம் இருக்கான்னு கேட்டாங்க. எல்லார்கிட்டயுமே இல்லன்னு போய் சொன்னான். எல்லா ஜனங்களும் சந்திரயா கிட்ட வந்து வெங்காயத்தை பத்தி கேட்ட உடனே சந்திரயா ரொம்ப சந்தோஷப்பட்டான். இந்த மாதிரி ஒரு 15 நாள் செஞ்சேன்னா எல்லா ஜனங்களும் வெங்காயம் இல்லாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. அப்போ நான் எவ்வளவு சொன்னாலும் அவளைக்கு வாங்கிப்பாங்க. 15 நாள் கழிச்சு வெங்காயத்துக்கு என்ன ரேட் வருதுன்னு பாக்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு வந்தான். அப்படி சந்து, ராஜு அப்படிங்கிற 2 பேரு வெங்காயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய், என்னடா இது, 2 வாரம் ஆச்சு மார்க்கெட்ல எவனும் வெங்காயத்தையே விற்க மாட்டேங்கிறான். என்னடா இது, வெங்காயம் இல்லாம எப்படிடா குழம்பு வைக்கிறது? என் பொண்டாட்டி போய் சமையலை செய்டி, குழம்பு வேடினா முதல்ல நீ போய் வெங்காயத்தை வாங்கிட்டு வாங்குற. டேய், உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவடா. என் பொண்டாட்டி இருக்காளே, நீ வெங்காயத்தோட வீட்டுக்கு வந்தாவா இல்லனா அப்படியே போங்கறடா. இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. இத கேட்ட சந்திரயா மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதுதான் கரெக்டான டைம். இப்ப நான் மட்டும் இந்த வெங்காயத்தை கொண்டு வந்தேன், 1 கிலோ 100 ரூபாய் இல்ல 200 ரூபாய் சொன்னாலும் வாங்கிப்பாங்க இந்த ஜனங்க. இங்க பாருங்கண்ணா, என்கிட்ட ஒரு மூட்டை வெங்காயம் இருக்கு. நானும் வெளியில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். 1 கிலோ 200 ரூபாய் வாங்குறீங்கன்னா சொல்லுங்க, கொண்டு வரேன். டேய், முதல்ல நீ போய் கொண்டு வாடா, 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கூட போட்டு தரோம் அப்படின்னு சொன்னான். உடனே அங்க இருந்து சந்திரயா ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்து வெங்காயம் இருந்த அந்த ரூமை திறந்தான். அந்த ரூமை திறந்த உடனே சந்திரயா அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டான். ஏன்னா அந்த ரூம்ல இருந்து பெருச்சாலிங்க எல்லாம் கும்பல் கும்பலா வெளியில வந்துச்சுங்க. அது சந்திரயா வச்சிருந்த எல்லா வெங்காயத்தையும் கடிச்சு சாப்பிட்டுருச்சுங்க. இதுக்கு மேல சந்திரயா தலையில கைய வச்சுக்கிட்டு, ஐயோ எவ்வளவு வேலை நடந்து போச்சு, என்னோட ஆசை எல்லாம் நிராசையா போச்சு இப்படி நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கான். இதுக்குள்ள வெளியில ராமையாவோட குரல் கேட்டுச்சு. கண்ணை தொடச்சுக்கிட்டு, என்னன்னா, இதோ நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு அரக்காணி நிலம் வேஸ்டா இருந்துச்சு, அதை ஏன் சும்மா வச்சிருப்பானேன்ட்டு அதுலயும் கொஞ்சம் வெங்காயத்தை விளைச்சேன். இன்னைக்கு மார்க்கெட்ல வெங்காயம் நல்ல விலைக்கு போகுதுன்னு கேள்விப்பட்டேன், அதான் விக்கலான்னு போய்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இருக்கா வெங்காயம், போலாமா மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட சந்திரயா அப்படியே ஷாக். உன்னை தோக்கடிச்சு உனக்கு மேல நான் வரணும்னு நினைச்சேன், ஆனா நான் ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைச்சது. என்ன பண்றது, எல்லாம் தெய்வத்தோட கட்டளை, இதெல்லாம் என் தலை எழுத்து இப்படி நினைச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ராமையா மார்க்கெட்ல போய் தான் கிட்ட இருந்த எல்லா வெங்காயத்தையும் வித்துட்டு ரொம்ப நிறைய காசு சம்பாதிச்சான். சோ இது மூலமா நமக்கு என்ன புரிஞ்சுது? ஒருத்தரை நாம எவ்வளவு சக்தியோட சேர்த்து அவங்களை கீழே தள்ளணும்னு பாக்குறோமோ, அதுவும் அதே சக்தி மூலமா மேல வரும்னு நாம புரிஞ்சுக்கணும். நமஸ்காரங்க, நான் நீங்க எல்லாரும் மெச்சுற அத்தை. ஹாய், நான் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மருமக. இனிமே உங்க எல்லாரையும் குஷிப்படுத்தவும் உங்களை சந்தோஷப்படுத்தவும் நம்ம மகா டிவி மூலமா உங்க முன்னாடி வந்துட்டோம். இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? இப்பவே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷனுக்காக மணி ஆடிங்க. உங்களுக்கு அத்தைய பிடிக்குமா இல்லன்னா மருமகளை பிடிக்குமா? கமெண்ட்ல உங்க கருத்துக்களை போடுங்க. பாத்துக்கிட்டே இருங்க மகா டிவி.